ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நிறைய பேர் வந்து என்கிட்ட அதிகமாக வந்து கேட்ட கொஷின் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்குற எல்லா கொஷினுக்கும் வந்து நான் வந்து ஆன்சர் பண்ணியிருப்பேன். இந்த ஒரு கொஷினுக்கு மட்டும் நான் வந்து ஆன்சர் பண்ணியிருக்க மாட்டேன். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னோடய மார்க்கை பற்றி நிறைய பேர் வந்து கேட்டிருப்பீங்க. நான் வந்து ஏன் அதை ஆன்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மார்க் வந்து அவ்வளோ தூரம் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் நான் எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். கம்மியாக வந்து எடுத்தனால தான் உங்ககிட்ட சொல்ல கூச்சப்பட்டு நான் வந்து சொல்லவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இலையில வச்சா உருள் ஒரு நம்ம தட்டில் வச்சுக்கலாம். தட்டில் வச்சு இதில் பாஞ்சு நம்ம எண்ணி வச்சுட்டு எடுத்து எடை வச்சிடலாம். சரிண்ணா, சரியா? பாருங்க 15. ஒன்று இது ஒன்று பாஞ்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பானிபூரி செய்ய போகிறோம். பானிபூரியில் பானி வந்து செய்ய போகிறோம். ஆமாம், ரெண்டுமே தான். பானி தண்ணி பானிபூரி செய்ய போகிறோம். நம்ம வீட்டிலே செஞ்சு நம்ம வீட்டிலே சாப்பிட்டு போகும். எப்படி இருக்கு? சரிம்மா, ரொம்ப நாளாக ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலே வந்து செஞ்சு இப்போ வந்து ஒரு சின்னதாக ஒரு ஈட்டிங் சேலஞ்ச் வச்சுட்டு வச்ச மாதிரி இருக்கும், சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஆமாம், பாப்பா கடைக்கெல்லாம் போனால் வந்து காளான் வாங்கி சாப்பிட. எப்படி காளான் ஃபஸ்ட்டு கேட்டு வாங்கி தந்து அதுக்கப்புறம் அம்மா 10 ரூபாய்க்கு பானிபூரி வாங்கி தாங்களா, பானி வாங்கி தம்மான்னு சொல்லி கேட்பான். அப்புறம் பாப்பா கேட்குறவங்க நான் ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கி தான் கொடுப்பேன். அதில் வந்து 6 வச்சு கொடுப்பாங்க. 6 சாப்பிட்றது அவள் 4 சாப்பிடுவோம், நான் 2 எடுத்துக்குவேன். எப்போ போனாலும் எடுத்துக்குவேன். இருந்தாலும் சாப்பிட்ட மாதிரி தெரியல. அதனால நம்ம வீட்டிலே செஞ்சு நாமளே சாப்பிட்டு பார்க்கலாமா? பார்க்கலாமா? நம்ம அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து மிக்ஸி எடுத்துக்கணும். அப்படி இல்லை, மிக்ஸி எடுத்துக்கணும் தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பானி தண்ணி ரெடி பண்ணிக்கலாம். அப்படியே பானி வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துகிற வேலை தான். தண்ணி ஃபஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். சரிம்மா. அதுக்கு தேவையானது வந்து துணி தழை, புதினா தழை, கொத்தமல்லி பக்கத்துலேயே வச்சுக்கிறியா, அது ஞாபகம் வருது. கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். புதினா கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம். ஆமாம், இஞ்சி கொஞ்சம் 2 பீஸு இஞ்சி கொஞ்சம், 2 புளி, ஒரு கொட்டை புளியை மாத்திரம். சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு ஒரு புளியோ குறைச்சிக்கிறோம்மா, கடமை இருக்கும். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு வந்து புளி கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன் காரத்துக்கு. ஆமாம், நமக்கு தேவையானது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸி அரிசி எடுத்து வந்துடுறோம்மா. சரிம்மா, வந்து பானி தண்ணி ரெடி பண்ணி தந்துடுறேன். சரியா? சரி, அப்புறம் பார்க்கலாம். ஜெயஸ்ரீ, இங்கே பாருங்க, எல்லாம் ரெடி பண்ணி தான் கிட்ட வச்சுட்டேன். பானி பொரிச்சு எடுத்து வச்சுட்டேன். ரசம் ரெடி ஆகிடுது. அப்புறம் வந்து கடலை, பச்சை பட்டாணி, அப்புறம் வந்து வெங்காயம், பீட்ரூட், வெங்காயம், கேரட்டு. இது எல்லாமே நம்ம வந்து போட்டு தான் சாப்பிட போகிறோம். ஆளுக்கு வந்து ஒரு 5 வச்சுக்கலாம். அது நான் வந்து 10 பண்ணி எல்லாத்தையும் அதை போட்டு வைக்கிறதில்ல, நாமளே கையால் 10 பண்ணி எடுத்து வச்சு சாப்பிட்டு பார்க்கணும். சரிம்மா. யார் முன்ன சாப்பிடணும் அவங்க தான் ராஜா, வின்னர். ஆமாம், அவங்க தான் வின்னர். ஆமாம், தோற்று போகிறவங்க வந்து நாளைக்கு காலைங்காட்டி அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சேலஞ்சில் தோத்துட்டா அவங்க நாளைக்கு வந்து பனிஷ்மெண்ட்டான். என்ன பனிஷ்மெண்ட்டுன்னு கடைசியில் பார்க்கலாம். பனிஷ்மெண்ட் சொல்லிட்டீங்களா அப்படின்னா நான் கண்டிப்பாக தோக்க மாட்டேன், கவலையே படாதீங்க. சரி, வரேன். இலையில வச்சா உருள் ஒரு நம்ம தட்டில் வச்சுக்கலாம். தட்டில் வச்சு இதில் பாஞ்சு நம்ம எண்ணி வச்சுட்டு எடுத்து எடை வச்சிடலாம். சரிண்ணா. சரியா? பாருங்க, 3, 4, 14, 15. 1, 2, 7, இது ஒன்று 5. இன்னும் ஒரு 5 சேர்த்து வச்சுக்கலாமா? போதுமா? நாக்கு தாங்குமா? வவுறு ஃபுல்லாகிடும். சரிம்மா, அப்புறமா என்ன கூட சாப்பிட்டுக்கலாம். இது மட்டும் யார் ஃபஸ்ட்டு எடுக்கிறான்னு பார்க்கலாம். சரியா? ஃபஸ்ட்டு யார் சாப்பிட்டு முடியாதுன்னு பார்க்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வேளையை வந்து ஈட்டிங் சேலஞ்ச் வந்து உக்காந்தாச்சு. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சதுன்றதுனால தான் நான் வந்து உட்காந்துறேன். இல்லைனா வந்து அப்பாவை தான் வந்து விட்டுருப்பேன். சரி, அப்பாவும் போனால் பார்த்தீங்கன்னா பொழைச்சி போனியே எப்போன்னு சொல்லி விட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்சது தொட்டு வந்து உட்காந்துட்டாங்க, உட்காந்துருக்க மாட்டாங்க. ஆமாம், எனக்கு பிடிச்சது அவளோட அதிகமாக சாப்பிடுவோம். இவங்க வந்து வேற ஒரு ஈட்டிங் சேனல் வைக்கலாம். அது வந்து கமெண்ட் இந்த சேனல், இந்த ஈட்டிங் சேனல் பண்ணுங்க சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்து எந்த ஃபுட்டை வந்து ஈட்டிங் சேலஞ்சா வந்து ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு மறக்காம லெக் பீஸ் இருக்கிற ஈட்டிங் சேனல் சொல்லுங்க. லெக் பீஸ்க்கு இப்போ ஆர்டர் பண்ணுறது பார்த்தியா ஒரு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஈட்டிங் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணலாம். யார் ஃபர்ஸ்ட் சாப்பிட்றாங்களோ அவங்க வந்து வின்னர். தோத்து போறவங்க வந்து பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக உண்டு. ஆனால் நெக்ஸ்ட் வீடியோ வந்து பனிஷ்மெண்ட் வீடியோ தான் வந்து வரும். சரி, சாப்பிட ஸ்டார்ட் பண்ணலாம். நானும் முன்ன சாப்பிட்டேன்னா பேசி தான் சாப்பிடுவேன், பொறுமையெல்லாம் சாப்பிட மாட்டோம். சரிங்க, நிறைய வச்சுக்க சார் வேணும் ஜெயஸ்ரீ. ஐயோ, கம்மியாக தண்ணி சாப்பிட்டு பார்ப்போம்.
நான் ஜெயிக்க மாட்டேன் மேடம் பார்க்க போனேன் தோத்தான் போட முடியும். இந்த பால் சிக்கன் இருக்கும் பார்த்தா பெருசாக இருக்குது. நான் என்ன பண்ணுறது? வாய் சிரிக்கும் மொத்தம் பெருசாக இருக்குது. எனக்கு வாய் உள்ள வயது கஷ்டமாக இருக்குது. நானும் பேசா சாப்பிடணும் சார். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. உண்மையிலுமே பனிஷ்மெண்ட் எனக்கு தான் வரும். எனக்கு தானே ஏன்னா நான் பனிஷ்மெண்ட் செஞ்சு நிறைய பேர் பார்த்துக்கிறாங்க. ஆனால் நீங்கள் பனிஷ்மெண்ட் செஞ்சு யாரும் பார்த்துக்கிறாங்க. ஒரு சாப்பாடு இப்போ சொல்லியிருந்தா கூட ஃபீட்டிங் செல் பண்ணி நான் நல்லா சாப்பிட்ருப்பேன். இதுன்னும் கொஞ்சம் இதாக வந்து சாப்பா சீக்கிரம் ஆகி கட்டுறப்பாங்க. என் தட்டில் ஒன்றா வாங்குது. காரம் ஃப்ரெண்ட்ஸ், நாக்கு திட்டமான காரம் தான். நான் எப்பயுமே வந்து சாப்பிட்றது அப்படியே சாப்பிட முடியாது. மென்று சாப்பிட்ற பழக்கம் தான் எனக்கு. இந்த மென்று சாப்பிட்றதுக்கு பக்கம் முடிச்சிட்டான். ஜெயிச்சு நீ தான் வின்னர் பண்ணுங்க. நான் விட்டு அப்படியே முன்னுக்கிறேன். பண்ணக்கூடாது. நான் நிறையா தண்ணி வச்சு சாப்பிட்றேன். நானும் தான் நிறையா தண்ணி வச்சு சாப்பிட்றேன். நான் ஏன் ஒரு பூஞ்சி சாப்பிட்டு லேட் ஆகுதுனா இது வந்து நான் தீனி அதிகமாக வச்சு சாப்பிட்றேன். அப்போ கொஞ்சமாக வச்சு சாப்பிட்றேன். இப்போதான் தெரியும். நிறையா தான் சாப்பிட்றேன். நாம அத்தைக்கு கேட்போம். அம்மா தான் அம்மா விஜய் போகிறாங்க. நானும் நிறையா தான் வச்சு சாப்பிட்றேன். நானும் 5 அப்படியே வச்சு நீங்கள் வந்து 3 தான் வச்சு கஷ்டப்பட்டு தான் ஜெயிப்ப பழகுது. இது ஒரு வழியாக உங்களை பனிஷ்மெண்ட் செய்ய வச்சு வச்சு பார்த்தா நல்லாயிருக்கும். இந்த பால் சின்ன சின்னதானே வாங்கி நிறைய டக்குன்னு வாங்கிட்டுக்கு பெருசு பெருசாக நான் என்ன பண்ணுறது? உண்மையாலுமே ஜெயிச்சு தான் ஜெயிப்பா பழகுது. ஜெயிச்சிட்டாவா இந்த ஒன்று தான் இந்த ஒன்று சாப்பிட்டு தான் ஒன்று முட்டை பழகுது. எனக்கு ரைட் வாங்கி எரியுது. மென்று சாப்பிட்டு கொஞ்சம் லேட் ஆகுது எனக்கு. நாக்கு எரிஞ்சால் கூட பரவாயில்ல, அம்மா எப்படியாச்சும் பனிஷ்மெண்ட் செய்ய வச்சு வேடி பார்க்க சொல்லிட்டு நாக்கு எரிஞ்சாலும் பரவாயில்ல, கிடக்கு என் கண்ணுலே தண்ணி வருது. கடைசி நிமிடத்தில் நிறையவே கொடுத்தாங்க. வாயிட பாருங்க கடைசியாக இருக்குதான் நிறைய போட்டு சாப்பிட்றது. நான் தோட்டத்தை தான்ப்பா நான் வந்து ஒத்துக்கிறேன் உண்மையாக. கடைசி ஒன்று தான் என்னை வந்து சரணையாவும் ஜெயிக்க மாட்டா, வந்து ஜெயஸ்ரீ ஜெயிக்க மாட்டா. நான் இந்த ஐட்டம் வந்து ஜெயிச்சிட்டா எனக்கு தான் அந்த பனிஷ்மெண்ட். சரி பார்க்கலாம் நான் சொல்கிறேன். கேமராமேனுக்கு ஒன்று கொடுப்போம். எனக்கு தான் செல்லு பிடிச்சிக்கிறாங்க இல்லையா, அவர்கிட்ட கொடுத்தாங்க. இதான் தோற்றது உண்மை ஒத்துக்கிறாங்க. அதனால தான் நான் கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், அம்மாவுக்கு வந்து என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் நீங்களே வந்து சொல்லுங்கள். உங்கள் சாய்ஸ் தான். நீங்கள் சொல்கிற பனிஷ்மெண்ட் அம்மா செய்ய வச்சு பார்த்தலாம். உண்மை நான் செய்கிறேன். நீங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சொல்லுங்கள், அம்மா செய்வாங்க. என்ன கஷ்டமான வேலை இருந்தாலும் சொல்லுங்கள், நான் இன்னும் செய்யலாம்னு சொல்லுங்கள். நான் அந்த வேலையை கண்டிப்பாக செய்கிறேன். காரம் வந்தால் கொஞ்சம் திட்டமான காரம் தான். உடனே சாப்பிடுவோம். அப்படி இந்த காரம் அப்படி ஹெவியாக தெரியுது. கொஞ்சம் ஆரப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்து வேறு லெவலில் வந்து ஈட்டிங் சேலஞ்சு முடிஞ்சிட்டு ஈட்டிங் சேலஞ்சு இருக்குன்னு யாரும் சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் நான் ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன், நான் வெற்றி பெற்றேன். நானும் சொல்லிடுறேன். நான் வந்து ஈட்டிங் சேலஞ்சில் தோத்துட்டேன். 3 பானியில் வந்து நான் தோத்துட்டேன். அது சாப்பிடும் போது இந்த மென்று சாப்பிட்றதுல வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுது. மென்று சாப்பிட்றாங்க. அப்படியே சொல்லலாம், ஆனால் நம்மள மாதிரி சொல்லணும். அப்படியே முழுங்குற மாதிரி தான் நான் தான் வின்னர்.
நான் முழுங்கனா போய் அவ்வளோ சீக்கிரம் வேலைக்கு வரணும். நானும் மென்னு தான் வச்சுருக்கேன். நானும் சீக்கிரமாக செய்கிறேன், நீங்கள் பொறுமையாக செய்கிறீங்க. உன் ஆசைங்க இப்போ நீ இன்னும் எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் இன்னும் வேலை செய்ய சொன்னாலும் அந்த வேலை கண்டிப்பாக செய்யணும். கண்டிப்பாம்மா, நான் உங்களுக்கு எந்த ஒரு வேலை சொன்னால் நான் உங்களுக்கு எந்த ஒரு பனிஷ்மெண்ட் நான் தர மாட்டேன். வந்து உங்களுக்கு வேலை சொல்லக்கூடாது. நீங்கள் வேணால் எனக்கு வந்து வேலை சொல்லலாம். அதான் நான் சொல்லலை உங்களுக்கு. சப்ஸ்கிரைபர் நீங்கள் தான் வந்து அம்மாவுக்கு வந்து வேலை சொல்லணும். அம்மா என்ன வேலை செய்யணும்னு சொல்லிட்டு நீங்களே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு எதனா ஈட்டிங் சேலஞ்ச் வச்சு அதை அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நடக்கும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நிறைய பேர் வந்து என்கிட்ட அதிகமாக வந்து கேட்ட கொஷின் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்குற எல்லா கொஷினுக்கும் வந்து நான் வந்து ஆன்சர் பண்ணியிருப்பேன். இந்த ஒரு கொஷினுக்கு மட்டும் நான் வந்து ஆன்சர் பண்ணியிருக்க மாட்டேன். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னோடய மார்க்கை பற்றி நிறைய பேர் வந்து கேட்டிருப்பீங்க. நான் வந்து ஏன் அதை ஆன்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மார்க் வந்து அவ்வளோ தூரம் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் நான் எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். கம்மியாக வந்து எடுத்தனால தான் உங்ககிட்ட சொல்ல கூச்சப்பட்டு நான் வந்து சொல்லவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா நீங்கள் கேட்டு நான் சொல்லாமல் இருப்பேன். நீங்கள் கேட்ட எல்லாத்துக்குமே அதை நான் வந்து ஆன்சர் பண்ணிது. இது ஒன்று மட்டும்தான் பண்ணலை. எனக்கே கஷ்டமாக இருந்தது. நிறைய பேர் அவ்வளோ நம்ம மேலே அக்கறை எடுத்து கம்பல் பண்ணி கேட்குறீங்க. பட் நான் சொல்லியிருக்கணும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், என் மேலே தான் வந்து தப்பு இருக்குது. நான் வந்து சொல்லியிருக்கணும். மார்க் கம்மியாக எடுத்தால் கூட என்ன, நீங்கள் கேட்டதுக்கு நான் வந்து சொல்லியிருக்கணும். சொல்லாமல் விட்டது என்னோடய தப்பு தான். சாரி ஃப்ரெண்ட்ஸ். எனக்கே வந்து ரொம்பவும் நிறைய பேர் வந்து கேட்கப்பட்டு எனக்கே வந்து ரொம்பவும் வந்து மனசு கஷ்டமாக இருக்கும். இவ்வளோ பேர் கேட்குறாங்களே, நம்ம திமிரு பிடிச்ச மாதிரி பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமாக இருக்கும். நான் வீடியோ போடணும்னு நினைப்பேன். ஆனால் சொல்ல அசிங்கப்படணும், கூச்சப்படணும்னு நான் சொல்ல மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்லாமல் விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நான். பட் இன்றைக்கி வந்து என்னதான் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்கிறேன். மார்க் வந்து நான் அவ்வளோ தூரம் வந்து சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். கம்மியாக தான் வந்து எடுத்தேன். அதனால தான் வந்து உங்கள்கிட்ட அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து யார்ட்டையுமே வந்து சொல்லலை. பட் நான் காலேஜில் வந்து சேர் ஐடியாலாம் எனக்கு இருக்கு. நான் போய் காலேஜ்லாம் போய் சேரலாம் சொல்லிட்டு கேட்டுருந்தீங்க. காலேஜில் சேர் ஐடியாவில் தான் இருக்கேன். என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கணும்னு சொல்லிட்டு ஐடியாவில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சி படிக்கலான்னு சொல்லிட்டு ஐடியாவில் இருக்குது. ஒன்று கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சி எடுத்து படிப்பேன், இல்லைனா வந்து நர்சிங் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 ஐடியாவில் தான் இருக்கேன். கண்டிப்பாக இந்த 2த்தில் எதனா ஒன்று வந்து நான் வந்து சூஸ் பண்ணி படிப்பேன் ஃப்ரெண்ட்ஸுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக வந்து நான் டான்ஸ் கிளாஸ்க்கு வேறு போகலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து அம்மாக்கிட்ட வந்து கேட்டு அம்மாவும் சேர்த்து வரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அம்மா வந்து சேர்த்து விட்டுட்டாங்க. டான்ஸ் கிளாஸ் வந்து 1 மணி நேரம் தான் ஒரு நாள். வாரத்தில் 4 நாள் என்னமோ வந்து டான்ஸ் கிளாஸ் இருக்கும். அது வந்து 1 மணி நேரம் தான். அது வந்து சாயந்தர டைம்ன்றதுனால காலேஜ் காலைல பார்த்துக்கலாம், சாயந்தர டைமுக்கு போய் வரலான்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். அது கேட்டால் அம்மாவும் சரிம்மா வாங்கிச்சிட்டோம் நீ செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த மாதிரி வந்து டான்ஸ் கிளாஸ்க்கு வந்து போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து நான் வந்து ஆன்சர் பண்ணி இது வரைக்குமே எல்லாரையும் நான் கஷ்டப்படுத்துறதுக்கு சாரி ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கேட்டவுடனே நான் வந்து சொல்லியிருக்கணும். திமுக பிடிச்ச மாதிரி பிஹேவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து சொல்ல பார்த்து உங்களுக்கே கஷ்டமாக ஏன் இது நீ அப்பயே சொல்லியிருந்துருக்கலாம்னு சொல்லி கேட்டீங்க. என் மேலே தான் தப்பு. நான் வந்து கூச்சப்பட்டு வந்து சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிராமத்துக்கு போகணும் சார் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான மீட் பண்ணலாம். இப்போ வந்து போய்ட்டு டாட்டா பாய்.